மாறுபட்ட திரைப்படங்களில் ஒன்றுதான் தியாகம். வசந்த மாளிகை எப்படி காதல் காவியமாக பேசப்பட்டதோ அதற்கு பிறகு வந்ததுதான் இந்த படம். 1978 வெளிவந்து வெள்ளி விழா கண்ட படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பாலாஜி, லட்சுமி, நாகேஷ், வி.கே. ராமசாமி, எம்.ஆர்.ஆர். வாசு, தேங்காய் சீனிவாசன், மனோரமா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். காதலை மையமாக வைத்து கதை அமைக்கப்பட்டிருந்தது. இளசுகளும் காதல் ஜோடிகளும் நல்ல வரவேற்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை பெற வைத்தனர் இந்த படத்தை. திருவிழா போல கூட்டம் திரண்டு வந்து தியாகம் படத்தை பார்த்து வசூலை அள்ளி குவித்ததோடு வெள்ளி விழா கண்டது தியாகம் திரைப்படம். ராஜா என்ற பெயரைப் போலவே ராஜவம்சத்தில் வந்த ஜமீன் குடும்பத்து வாரிசு சோதனை புயல் சுழன்றடிக்க அந்த சூறை காற்றில் ஜமீன் குடும்பம் சரிந்து தரைமட்டமானது. ஜமீன் குடும்ப வாரிசான ராஜா ஒரு சாதாரண விசைப்படகு ஓட்டும் கூலி தொழிலாளியாக, ஒரு டிரைவராக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த கடலோர கிராமத்தில் பள்ளி ஆசிரியை ராதாவை ராஜா நேசித்தான். அந்த காதல் கைகூடக்கூடிய சூழ்நிலையில் எந்த சிக்கலும் இல்லாமல் திருமணம் வரை வந்தது. தாலி கட்டும் நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காதபடி ஒரு அதிர்ச்சி அலையடித்தது. ராஜா போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அதற்கு பின்னால் இருந்தது ஒரு பண்ணையாரின் சூழ்ச்சி. நம்பாத காதலி ராதாவின் காதல் மற்றும் இந்த சோதனை, இந்த சரிவு இதெல்லாம் கண்டு ராஜாவை குடிகாரனாக்கியது. காதல் வாழ்க்கையை கெட்ட கனவாக நினைத்து மனதிற்குள் புழுங்கினான். இந்த சூழ்நிலையில் தீவு போல் இருக்கும் அந்த கடல்புறத்து கிராமத்திற்கு புதிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பாலாஜி வந்து சேர்கிறார். ஊரே குடிகாரன் என்று விருக்கும் ராஜாவுக்குள் இருக்கும் ஒரு நல்ல மனிதனை அடையாளம் கண்டு அவனுடன் நட்பு கொள்கிறார் இன்ஸ்பெக்டர். ராஜாவின் குடும்பம், காதல் வாழ்க்கை, எதிர்பாராத சிறை வாழ்க்கை என அவனது கடந்த காலத்தை அறிந்து ராஜாவின் நல்ல மனதை தெரிந்து கொள்கிறார் இன்ஸ்பெக்டர். ராஜாவை தனது அன்பினால் கட்டி போட்டு வைத்திருக்கும் இன்ஸ்பெக்டர் அவனை தூக்கி நிறுத்தி தூய்மையான மனிதனாக காட்டுகிறார். அதோடு கைகோர்த்து வரும் நேரத்தில் கை நழுவி போன காதல் ஜோடியும் சேர்த்து வைக்கும் புண்ணியம் அவர் கட்டிக்கொள்கிறார். காதலின் அடித்தளத்தில் எழுந்த தியாகம் திரைப்படத்தின் கதை இதுதான். தொடர்ச்சியான இந்த கதையின் ஆடி ஆழத்தில் ஒரு அழகான காதல் இருந்தது. ஒவ்வொரு மனிதனின் நெஞ்சுக்கூட்டுக்குள்ளேயும் நீரோடை மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும் மென்மையான காதல் உணர்வை காட்டி மனதை கொள்ளை கொண்டது. மனதுக்குள் சலனத்தை ஏற்படுத்தியது இந்த திரைப்படம். காதலை சுமந்து வரும் சிறகடித்து பறக்கும் காதல் ஜோடியாக சிவாஜி, லட்சுமி இருந்தார்கள். நட்சத்திரங்கள் என்கின்ற பிரம்மை போய் அவர்கள் நிஜமாகவே காதலர்களாக மாறி நிழல் சலன கூத்து நடத்தினார்கள். சிவாஜியின் மென்மையான நடிப்பு அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டமாக இருந்தது. காதல் நாயகனாக மட்டும் வலம் வராமல் தன்னலம் கருதாமல் பிறருக்காக வாழும் தியாகசீலராகவும் இந்த கதாபாத்திரம் அமைந்தது. ஒரு ஏழை குழந்தையின் இருதய ஆபரேஷனுக்காக தன்னை வருத்தி கொண்டு இடைவிடாமல் இரவு பகல் சைக்கிளில் சுற்றி வந்து கிடைத்த அந்த பணத்தை கொண்டு அந்த ஏழை குழந்தையின் இருதய நோய்க்கு ஆபரேஷனுக்கு உதவுகின்றான் ராஜா. நாயகியாக வலம் வந்த லட்சுமி ரொம்பவும் இயல்பாக நடித்து ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தார். காக்கி சட்டைக்குள் இப்படி ஒரு ஈரக்கசிவா என வியக்க வைத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலாஜியின் கதாபாத்திரம் படத்திற்கு நல்ல திருப்புமுனையாக அமைந்தது. மன்னரின் இசையில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் சம என்றுதான் சொல்ல வேண்டும். தேன் சொட்டு பாடல்கள். தேன்மல்லிப்பூவே பூந்தென்றல் காற்றே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா என்கின்ற அந்த பாடல் அருமையான தத்துவத்தோடு வந்திருக்கும். கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் என்கின்ற அந்த காதலை புதுப்பிக்க வைக்கும் பாடல். உலகம் ரொம்ப இருட்டு, நீ உருப்படியா ஏத்துக்கடா விளக்கு என்ற பாடலில் சாற்றையை சுழற்றியிருக்கின்றார் கண்ணதாசன். ஜாதி ரெண்டுன்னு சொன்னது அவ்வை சொன்னது, அது அங்கேயே நின்னது, தர்மம் என்ன பண்ணுது, சத்தியத்தை பேசாத
அட அம்மன் சாமி வேலையை பாரு, ஆமான் சாமி வேலை எதுக்கு, பூஜை 4 தரம் பண்ணு, நீ 7 தரம் தின்னு, ஊர் பணத்தை தின்னா உன் வாயில மண்ணு என்ற வசனம் இல்லாமல் பாடலில் வரும் சம பாட்டு அது. எங்கள் தெய்வங்களே என்ற பாடலும் ரசிக்க வைக்கும். ஒவ்வொரு பாட்டும் நம்மை ரசிக்கவும் அந்த கதாபாத்திரத்தின் சூழ்நிலையும் உணர்ந்து படத்திற்குள் நம்மை இட்டு சென்றது. அந்த அளவுக்கு கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய அனுபவத்தையும் இந்த பாடல்களில் கொட்டியிருந்தார். அதனால் அந்த பாடல்கள் இன்று வரையும் கேட்பதற்கு நமக்கு ஒரு தெம்பாகவும் திறனாகவும் இருக்கின்றது. லட்சுமியும் சிவாஜியும் அந்த மிகப்பெரிய கப்பலில் சந்திக்கின்ற அந்த காட்சியும், லட்சுமி அவரை புரிந்து கொண்டு ராஜாவை புரிந்து கொண்டு மறுபடியும் அவர்களுக்குள் காதல் மலர்வது உட்பட ஒரு யதார்த்தமாக மிக அழகாக கே. விஜயன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். தியாகம், ஒரு நல்ல மனிதனின் தியாகத்தை சொல்லும் கதை. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.